சீனாவும் ரஷ்யாவும் உள்ளே வந்ததன் மூலமாக ஐநா பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்வதன் மூலமாக மாதவன் சார் குறிப்பிட்டது மாதிரியான பொருளாதார ரீதியான விவகாரங்கள், எண்ணெய் வளத்திற்கான சிக்கல்ங்கிறது குறைந்தபட்ச நாட்களுக்குள்ள சரி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதனால கிடையாது. அதாவது ரஷ்யாவை சீனாவை இப்போ நமக்கு எல்லாருக்கும் மிக தெளிவாக தெரிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலானுடைய எக்ஸாம்பிள் எடுத்தாலும், அதாவது ஒரு நாட்டினுடைய அதிபரை போயிட்டு இன்னொரு நாடு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வருது. என்ன சொன்னாங்க? ரஷ்யா என்ன சொல்லிச்சு, சீனா என்ன சொல்லிச்சு? இந்த மாதிரி எவ்வளவோ நாடுகளில் எவ்வளவோ அடாவடித்தனம் ட்ரம்ப் செய்தாலும் காசால அத்தனை 70,000 பிள்ளைகளை கொன்றா கூட ஒரு பிரச்சனையும் இல்லாததான் இந்த நாடுகள்லாம் வேடிக்கை தானே பார்த்து கொண்டிருந்தது. அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு பொருட்டும் கிடையாது. சைனா அவ்வளோ பெருசாக இருக்கலாம், சைனாவுக்கு இருக்கிற தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பம் எல்லாமே இருக்கலாம், சைனா வேர்ல்டுனுடைய மேனுஃபேக்சரிங் கேபிட்டலாக இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் ட்ரம்ப் ஒரு அடி அடிச்சா வாங்குற இடத்துல தான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ட்ரம்ப் பணிஞ்சு தான் எல்லாரும் நடந்து கொண்டிருக்கிறாங்க, சீனா ரஷ்யா உட்பட எல்லாருமே வேற ஒரு வழியே கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்கிறது. இப்போ ரொம்ப காட்டமா கண்டிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். அது எங்க ஸ்டேட்மெண்ட் விடுறதுல என்னதாங்க இருக்குது? நானும் காட்டமா கண்டிக்கிறேன். இதுல என்ன இருக்கு போகுது? நான் கண்டிக்கிற மாதிரி ஷீ ஜின்பிங் என்ற உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் மனிதர் என்று நாம் நினைத்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் மாதிரி இருக்காரு. அவ்வளவுதான். நானும் காட்டமா கண்டிக்கலாம், அந்த ஆளும் காட்டமா கண்டிக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான். என்ன ஆயிருப்போது? ஐநா சபையில் நீங்கள் தீர்மானம் கொண்டு வர போறீங்க. அது ஏதோ ஒருத்தனை வச்சு நாங்கள் வீட்டோ பண்ணிடுவோம். யூஎஸ் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. யூஎஸ் அஃப்கோர்ஸ் கை தூக்கி வீட்டோ பண்ணணும் அப்படி இருந்தால் கூட அவங்க வீட்டோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வேற ஏதாச்சும் ஒருத்தனை கை காமிச்சிட்டு நீங்கள் வீட்டோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஆர்டர் என்பது, அதாவது எல்லாம் இப்போ வணிகம் என்றால் அதுக்கு இந்த ரூல் இருக்குது, WTO இருக்கு, கேட் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் போர் நடத்த வேண்டும் என்றால் இந்த ரூலர் இருக்கு, ஜெனீவா கன்வென்ஷன் இருக்கு, இந்த மாதிரி 10 ரூல் இருக்கிறது. நீங்க ரெஃப்யூஜிஸ் வந்தா இந்த மாதிரி ரூல் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கின்ற இந்த என்டையர் வேர்ல்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்றது அதுதான். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்காரு சென்னையில கான்சுல் ஜெனரல் மாற போறாரு, அமெரிக்கா கான்சுல் ஜெனரல். அவர் என்ன சொல்றாரு? அதுதான் இங்க நடக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. செர்கை கோர் என்பவர் என்ன இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கமாண்ட்ல, அதாவது மோஸ்ட் இந்தியாவிலேயே இருக்கிறதுலேயே முக்கியமான ஆபரேஷனல் கமாண்ட் என்று பாத்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கமாண்ட் தான் நம்மளுடைய பெரிய தியேட்டர் கமாண்டு. அங்கதான் ஒரு ஸ்ட்ரைக் கோர் கூட இருக்கு. தலைவர் போய் உள்ள போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு வர்றாருங்க, என்ன நடக்குது, என்னென்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் பார்த்துட்டு வர்றாரு. இதுதான் அமெரிக்கா ஏறத்தாழ ஒரு உலகத்தினுடைய ஓனர் மாதிரி இப்போ பாவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு புள்ளி. அந்த புள்ளி என்ன சொல்லுகிறதோ அதுதான் சட்டமாக இருக்கிறது. ஐநா சபை என்ன வேணா சொல்லலாம். இல்ல, அமெரிக்க மக்கள் பாதுகாப்பா இருக்கணும், அமெரிக்க குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கணும், ஈரான் மக்கள் புதிய ஆட்சியை நோக்கி நகரணும் அப்படின்லாம் கவலைப்படுதில்ல அமெரிக்கா? அப்படித்தானே பேசுறாரு. எங்க கவலைப்படுறாரு? அந்த ஆளுக்கு என்னங்க கவலை? என்ன அதாவது அமெரிக்க மக்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றால் நீங்க புதுசா போர்கள் இப்படி ஆரம்பிச்சிருந்தா நீங்க அங்க பாதுகாப்பா இருக்க முடியுமா? இப்போ ஒரு கமானியை கொண்டுட்டீங்க, அந்த எடுத்து பாருங்க, அந்த என்டையர் ஷியானுடைய அந்த ஆர்கிடெக்சர்ல அவர்களுடைய புத்தகங்கள்ல, அவர்களுடைய புனித புத்தகங்கள்ல என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவர் இன்னைக்கு ஒரு மார்ட்டியர், ஷஹீத் ஆயிட்டாரு இன்னைக்கு. அதைத்தான் இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவர் ஓடி போகவில்லை, அவர் அங்கேயே இருந்தார். சதாமா மாதிரி ஒரு டெசர்ட் ரேட்டாக மாறவில்லை, ஒரு எலியாக போய் ஒளிந்து கொள்ளவில்லை. அதே மாதிரி ஒசாமா மாதிரி ஒரு குகைக்குள்ளால போய் ஒளியவில்லை. இவர் தன்னுடைய அலுவலகத்தில் இருந்தார், அங்க போய் சுட்டுக் கொள்றாங்க, அங்க பாங்க போட்டு கொள்றாங்க. இன்னைக்கு அவர் ஒரு மார்ட்டர், அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவராக இன்னைக்கு அவர் மாறிவிட்டார். ஆமா, இன்னைக்கு அங்கே இருக்கின்ற இவருக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் எவரோ இருந்தார்கள். அந்த பெண்களுடைய ஒரு ரெவல்யூஷன் நடந்தது, நாங்க ஸ்கார்ஃப் போட மாட்டோம், ஒரு ரெவல்யூஷன் இருந்தது. அதன் பிறகு மக்களுக்கு கொந்தளிப்புல, இன்ஃபிளேஷன் அதிகமான பிரச்சனையினால மக்கள் எல்லாம் தெருவுக்கு வந்தார்கள், ஆட்சிக்கு எதிராக போராடினார்கள். இன்னைக்கு போராடக்கூடிய சூழ்நிலையே கிடையாதுங்க. ஏனென்றால் இன்னைக்கு அனைவரும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அனைவரும் தள்ளப்படுகிறார்கள். அப்படி போராடியவர்கள் தானே காமினிக்கு மரண தண்டனை விதிக்கணும்னு வலியுறுத்தினார். அப்படியெல்லாம் சொன்ன நபர்கள் அதனுடைய தலைவர்கள் இன்னைக்கு பாருங்க, இர்னா நியூஸ் ஏஜென்சி டெலிகிராம்ல 2-3 மெசேஜ் வந்தது. அப்கோர்ஸ் உண்மைத்தன்மையெல்லாம் நான் இனி பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இர்னா என்பது ஈரானுடைய அபிஷியல் நியூஸ் ஏஜென்சி. அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்து, இவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். கண்டன கூட்டங்கள் இன்னைக்கு நடந்திருக்கிறதாக கூறுகிறார்கள். அனைத்து நகரங்களில் நடந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள்.
இவர்களும் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள், இந்த குழுவினுடைய தலைவர்களும் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. பட் ஏதோ ஒரு இது வந்து அவருடைய வீடியோ வந்து பதிவாயிருக்கிறது, அழுத்தத்தால பதிவாயிருக்கா நமக்கு தெரியாது. ஈரானுடைய உள்நாட்டு பிரச்சனையில இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற மூன்றாம் நாடுகள் தலையிட்ட அந்த மக்களை விரும்பலன்றீங்க. அதுதான் நிச்சயமா. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அது ஏதோ அமெரிக்கா வந்து தாக்குனதாக அவங்க பார்க்கல. ஜயானிஸ்ட் இஸ்ரேல் வந்து நம்மளை தாக்கிருச்சு, அதுக்கு வந்து அமெரிக்கா துணை போயிருக்கு. இப்படித்தான் அந்த நேரேட்டிவா இப்படித்தான் அவங்க செட் பண்றாங்க. இந்த நேரேட்டிவ்ல இருந்து, அதாவது நீங்க வந்து ஜூதர்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு அரபுக்கு ஒரு நாளும் வந்து ஜூதருக்கு நான் வந்து ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்ல முடியாது. அது குறிப்பாக ஷியா ஈரான்ல இருக்கிற நபர்கள் கூற முடியாது. அப்படித்தான் அந்த கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கிறது. இதுக்கு வந்து அவங்க தயாரிப்புல தான் இருந்தாங்க, இத்தனை நாள் வந்து தயாரிப்புல இருந்தாங்க. இது வந்து நம்மளுடைய புரிதல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜனநாயக நாட்டினுடைய புரிதலும் நம்ம அந்த ஜனநாயக நாட்டில் இருக்கிற நம்மளுடைய புரிதல் எப்படின்னு நரேந்திர மோடி இருக்காரு. அந்த தலைவர் மறைந்து விட்டால் சரிய பெரிய பிரச்சனையா இருப்பா கட்சிக்குள்ளால. அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்க, அது ஒரு உண்மையும் கூட தானே. மு.க. ஸ்டாலின் இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து அந்த சீன்ல இருந்து மாறி விட்டாருன்னா திமுக பயங்கர பிரச்சனை வரும். அப்படி கிடையாது. ஒரு ஆட்டோகிராட்டிக் கவர்னன்ஸ்ல அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு கத்தாஃபியினுடைய லிபியால இருந்து பல இடங்கள்ல இருந்தது. ஆனால் ஈரான் அப்படிப்பட்ட அமைப்பு கிடையாது. ஈரான் வந்து இந்த கண்டிஞ்சன்சிக்கு எப்போ பிளான் பண்ணி இருக்கிறது. இன்னைக்கு நாளைக்கு வந்து கமேனியை போட்டு விட்டால் அதன் பிறகு யாரு, அவரையும் போட்டு விட்டால் யாரு? ஏனென்றால் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. ஹமாஸை பார்த்து கொண்டிருந்தார்கள், ஹிஸ்போலாவை பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் வளர்த்து விட்ட ஆர்கனைசேஷன் தான் ஹூத்திஸை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி பல நாடுகள்ல அந்த வசந்த ரெவல்யூஷன் வந்து இல்லையா, துனிசாவை பார்த்தாங்க, அங்க இருக்கின்ற நிலைமையை பார்த்தாங்க, சிரியாவை பார்த்தாங்க. ஒரு பெரிய ஒரு கோலிஷன் பிறகு வந்து உருவாயிட்டு எதிர்பார்த்து தான் காத்திருந்தாங்களா ஈரானுக்கு? இது வரும், கமேனி சாவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமா இருந்தது. எப்படி அடிச்சிருவாங்க தெரியும். எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஹமாஸ்ல இருந்து ஒரு குழு வந்து கத்தார்ல வந்து ஒரு கூட்டம் போடுது இல்லையா, அந்த கூட்டம் போடுற அந்த அது முடிச்சுட்டு அந்த கூட்டத்தை முடித்து அவர்கள் வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக அவர்களுடைய அந்த வீட்டுக்கு போறார்கள். அந்த வீட்டை வந்து தாக்குறாங்க, ஒரு ஏவுகணை மூலை தாக்குறாங்க. அதன் பிறகு வந்து அங்க ஆன் த கிரவுண்டும் மொசாத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்க போட்டாங்க. அப்ப இவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மொசாத் ஏஜென்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நம்ம எப்படியும் வந்து இந்த தாக்குதல் நடக்கத்தான் போகுது என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம், அங்க இருக்கின்ற ஆர்மி கமாண்டருக்கு தெரிஞ்ச விஷயமா தெரியுது. அப்போ இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலை இப்ப கார்த்திகேயனை வந்து இங்கிருந்து எடுத்து விட்டால் அடுத்த நாளைக்கு நெறியாளர் இருக்கா இல்லையான்னு நமக்கு வந்து சந்தேகமே கிடையாது. இன்னொருத்தர் வந்து உட்காருவாங்க. அவ்வளவுதான் இஸ்ரேல் ஈரான்ல நடந்திருக்கிறது. இதுதான் இது ரெவல்யூஷனரி கார்ட்ல கூட அதுதான் நடந்திருக்கிறது. அதனுடைய தலைவரை வந்து போட்டாங்க, ஆர்மியினுடைய தலைவர் வந்து போட்டாங்க, அடுத்த ஆள் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலே அதுதான் நடக்கும். ஒரு பிபின் ராவத் வந்து சிடிஎஸ் அவர் வந்து ஊட்டிக்கு போகும்போது காலமாயிட்டாரு. டப்புன்னு இன்னொருத்தர் போட்டு, அப்கோர்ஸ் இந்தியாவில் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, இருந்தாலும் இன்னொரு நபர் வந்து இன்னைக்கு அந்த சேர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான் நடக்கும். ஈரான்ல வந்து சிஸ்டம் சேஞ்ச் நடக்கவில்லை. ஏன் சிஸ்டம் சேஞ்ச் நடக்கவில்லை என்றால், போராட்டக்காரர்கள் கூட இன்னைக்கு இவர்களை சாதகமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, கன் யார்கிட்ட இருக்கு? ரெவல்யூஷனரி கார்டு கிட்ட தான் கன் இருக்கிறது, அவங்களுடைய மிலிஷியா கிட்ட தான் கன் இருக்கிறது. தவிர மக்கள் கிளர்ச்சி அடைவாங்க, மக்கள் புரட்சி நடக்கும், அதன் மூலமாக ஈரானை தன்வசப்படுத்த முடியும் தானே இஸ்ரேல் அமெரிக்கா நினைக்கிறாங்க. அது சாத்தியப்படாததுக்கான வாய்ப்பு. பூட்ஸ் ஆன் தி கிரவுண்ட் தேவைப்படுங்க. நீங்க போயிட்டு உங்களுடைய ட்ரூப்புகளை இறக்கி உங்க ஆர்மியை கொண்டு வந்து அங்க நிறுத்தி ஒரு பாசிட்டிவ் இது கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த மக்கள் வந்து ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆர்மி வந்து ப்ரோக்ரஸ் ஆக மக்கள் வந்து வருவார்கள், திரண்டு வருவார்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பே கிடையாது இல்லை. நீங்க போய் நிறுத்துவீங்களாப்பா? நீங்க ஈரானுக்கு உங்களுடைய ராணுவத்தை, நபர்களை பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் கொண்டு வர முடியுமா? இதுதான் கேள்வி. முடியலை என்றால் உங்களுக்கு இது படுதோல்வியில் தான் போய் அடையும். ஓகே திரு கண்ணன், வான்வழி தாக்குதல் மட்டும் நடத்தி தரைவழி தாக்குதல் இல்லாம தன்வயப்படுத்துறது, ஈரானை தன்வயப்படுத்துறது சாத்தியம் இல்லைன்னு ஆர்கே சார் சொல். இதுல பெரிய வெற்றி, காமேனியை கொண்டுட்டோம், அதன் மூலமாக ஒரு பெரிய வெற்றின்னு ட்ரம்போ இஸ்ரேலோ பேசுவதன் மாதிரியான யதார்த்தம் இல்லையா? அந்த நிலை அப்படியே தொடரப்போகுது தானா? அப்படி இல்லை. ஏன்னா அவர் சொன்னது ஓரளவுக்கு சரி. அவர்கள் இதை எதிர்பார்த்து தான் அவர்களுடைய திட்டமிடல் எல்லாமே இருக்கு. அவர்கள் அந்த இடத்துல ஆட்களை போட்டு நிரப்பிடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் நிரப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, காமேனிய இடத்துக்கு யாரும் இன்னும் வரல. மற்றபடி இராணுவ தலைவர்கள், அப்புறம் மற்ற இடங்கள்ல மற்ற அதிகாரிகளுடைய இடங்களுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. அது வந்து அவங்க ஒரு கிளரிக் அட்வைசரி கவுன்சில்னு ஒன்று இருக்கு. அந்த மூத்த அயத்தொல்லாக்கள், மூத்த மத தலைவர்கள் அவர்கள் கூடி அந்த காலேஜ் வந்து முடிவு பண்ணணும். இவர் அப்படித்தான் வந்தார் 37 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதே மாதிரி வரும். அதில் 3 பேரில் ஒருத்தர் முன்னணி வேட்பாளராக இருக்கிறது அவருடைய மகன் மொச்தாபான்றவர். அது பார்க்கணும் நம்ம.
அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவரை கொல்றது மட்டுமே அதனுடைய பெரிய வெற்றி இல்லை. அவர்களுக்கும் இதெல்லாம் தெரியும். நமக்கு இங்கே இருக்கிற நமக்கே இதெல்லாம் தெரியும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எல்லாமே. ஆனால் வான்வழி தாக்குதல் மூலமாகவே அங்கே வந்து ஒரு மக்கள் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமான்றது எனக்கு தெரியல, நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் மக்களோடு எப்போ இணையிறதுன்னு முடிவெடுக்கிறாங்களோ அப்போத்தான் இந்த அரசு, இந்த இஸ்லாமிய அரசு, இவ்வளவு நாள் 47 ஆண்டுகளாக இருந்த இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அது விழும். ஒரு ஜனநாயக அமைப்பு வரலாம், அல்லது வேற இதை விட ரொம்ப தீவிரமான ஒரு அமைப்பு கூட வரலாம். நமக்கு என்ன வரும்னு தெரியாது. அப்படி ஒரு அமைப்பு இருக்காங்க, அப்படி ஒரு மாற்று வலிமையான அமைப்பு. ராணுவம் தான் இந்த ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அந்த ராணுவத்தை இந்த 37 ஆண்டுகள்ல இவர் வந்து தன்னுடைய கை உள்ள வச்சிருந்தார். அந்த எல்லா அமைப்புகளும், அரசு அமைப்புகளும் அவருடைய கை உள்ள இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பிரதமராகட்டும், வெளியுறவு அமைச்சராகட்டும், அவர்களெல்லாம் கைப்பாவைகள் தான்.